சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சொல்லுவார பார்த்து, ஓ இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகள் முன்பதாக நமக்கு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறவராவா. சொல்லுவோமா? ஜீசஸ். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. Praise the Lord. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். சங்கீதம் 122:1 இப்படியாக சொல்லுகிறது. ஆமென். தாவீதை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். ஆமென். I want to see a smile on your face. பாடும்பொழுது ரொம்ப அழுதுட்டுலாம் நீங்கள் பாடாதீங்க. நல்லா சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு நீங்கள் பாட போகிறீங்க. நம்ம எல்லாரும் இணைந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய ஆமென் தேசத்தில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அடிக்கடி இப்பெல்லாம் நியூஸில் கேட்குற ஒரு வார்த்தை கேட்குறோம், இதுவரைக்கும் இல்லாத அளவு கொரோனா வைரஸ் பெருகி இருக்கிறது அப்படின்ட்டு எல்லா நியூஸில் என் பண்ணும்போது அப்படி தான் என் பண்ணுறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையாய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேசம் முழுவதும் எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற நாட்களிலே இதுவரைக்கும் வராத அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை மதுரை பட்டணத்தில் அல்லது இந்த தேசத்தில் ஊற்றப்பட போகிறது. ஆமென். I believe upon India, upon Madurai, upon Tamil Nadu. இதுவரைக்கும் பார்க்காத அளவிற்கு சுகங்கள் நடக்க போகிறது. இதுவரைக்கும் பார்க்காத அளவிற்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம துதிக்க போகிறோம். துதி எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை கீழே இறங்கி வரும். கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது அற்புதங்கள் அங்கே நடக்கும். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி விசுவாசிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணி இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கலாம். ஏன்னா கண்களை மூடுவோமா? பாஸ்டர் ஜேக்கப் அவங்க ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் முடித்து விட்டு தொடர்ந்து நம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes Lord. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர்.
ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Yes, Jesus. நீர் தேவனாய் இருந்தும் எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறபடி நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Yes, Lord. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆராதனைகள் பெருகி இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகள் தோறும் ஆராதனை கர்த்தர் நீர் ஆண்டவரே வரவழைத்திருக்கிறீர், அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் முழு பலத்தோடும் ஆவியோடும் கர்த்தரை துதிக்க மகிமைப்படுத்த வெற்றி சிறக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. Yes, Lord. வார்த்தையினாலே உம்முடைய ஆண்டவரே வர்ணிக்கவும், ஆராதனையினாலே உம்மை துதிக்கவும், பாடலினாலே உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லா நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. Yes. அந்த நாமங்களை சொல்லி அப்புறம் நாம் பாட போகிறோம். எல்லாரும் இருந்து பாடுவோமா? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சொல்லுவோமா? எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ரோஹி, எல் ரோஹி, எல் ரோஹி, என்னை காண்பவரே. எல் ரோஹி, எல் ரோஹி, என்னை One more time, sing it. எல் ரோஹி, எல் ரோஹி, எல் ரோஹி, என்னை காண்பவரே. எல் ரோஹி, எல் ரோஹி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Oh, we praise you, Lord. மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், 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 இதுவரை உதவி நீர். எவ்வளவு நல்ல ஆண்டவர். எபினேசர், எபினேசர், இதுவரை. Come on, sing it one more time. Ebenezer, Ebenezer, Ebenezer. Oh, we praise you, Lord. Rela salvia toro. Ebenezer, Ebenezer, இதுவரை உதவி நீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், 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 இதுவரை நடவினீர். எபினேசர், எபினேசர், நேர்வழியில் வழி நடத்துகிற தேவன். Come on, sing it out. Ebenezer, எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்துகிறவர், இதுவரைக்கு உதவி செய்த தேவன். யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா
நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் அவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க என்னோட சேர்ந்து? Yes. ஹalleluya. இந்த காலை வேளை அவரிடம் பாட போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்க போகிறேன் என்று சொல்லி எங்களோட இணைந்து இந்த காலை வேளையில பாடுங்க. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. திரும்ப சொல்லுமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர். சேர்ந்து பாடுவோம். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. என்று கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்று கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்திடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வலம் பக்கத்தின் நிழல் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. வலம் பக்கத்தின் நிழல் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் நிலவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் நிலவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. 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 Hallelujah. ஹalleluya. Amen. நம்ம பாடணும் கடைசி ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸா போடுங்களேன் திருப்பி. கடைசி ஸ்டான்ஸா. ஹalleluya. வலது பக்கத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Amen. Amen. இடது பக்கம் நம்மோடு அவர் கூட இருக்கிறார். நம்மளை சுற்றிலும் எப்பொழுதும் அவர் கூட இருக்கிறார். I want you to look to your right. உங்க ரைட் சைடு பாருங்க. உங்க லெஃப்ட் சைடு பாருங்க. Amen. You are surrounded by the presence of God. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. I love this verse in the Bible. சங்கீதத்துல வாசிக்கிறோம்.
எப்படி மவுண்டன்ஸ் வந்து எப்படி எருசலேமை சூழ்ந்திருப்பது போல தேவனுடைய மக்களை ஆண்டவர் சூழ்ந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Amen. God has surrounded us. We are covered on all sides. மறுபடியும் பாட போகிறோம் அந்த ஸ்டான்ஸாவை. விசுவாசம் பாட போறீங்க. எந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எங்க பார்த்தாலும் வெளியே போய் பார்த்தா பயமா தான் இருக்கிறது. இப்படி நடக்குது, அங்க அப்படி நடக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. No, no, no. Amen. We are surrounded by the presence of God. Hallelujah. Amen. சொல்லுவோமா? வலப்பக்கத்தில் நீழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. Come on, confess it. வலப்பக்கத்தில் நீழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் நிலவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் நிலவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. நம்மோடு எப்பொழுதுமே கூட இருக்கிற தேவன். Amen. Yes, Lord. யார் நம்மளை மறந்தாலும் மறக்காதவரே. நம்மளை மறவாத தேவன் நம்முடைய ஆண்டவர். உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரா? யோசித்து பாருங்களேன். The one who created the universe, உலகத்தை படைத்தவர், ஆளுகை செய்பவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி. அவர் படைப்பை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு லீவ்ஸும் வேற வேற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பூச்சிகள் கூட அவ்வளோ யூனிக்கா, அவ்வளோ டிஃபரெண்டா, அவ்வளோ அழகா ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில உங்களையும் என்னையும் மறைந்து வைத்திருக்கிறாரா? Wow, what a good God. மேபி நீங்க உங்களுடைய ஹார்ட்ல ரொம்ப லோவா நீங்க ஃபீல் பண்ணலாம். இல்ல, கர்த்தர் உங்களுக்கு பலனா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். சங்கீதம் 115 போட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். I mean, he's remembered you. Maybe you feel low in your spirit today, but I want to tell you, God is the strength of your life. ஒரு புதிய பாடலை பாட போகிறோம். சிறுமையும் எளிமையும் ஆன என் மேல் உம்முடைய கிருபையை ஊற்றின தேவனே என்று ஒரு புதிய பாடலை பாட போகிறோம். எங்களோடு இணைந்து கர்த்தரை பாடி அவர் ஆராதனை செய்வோம். Hallelujah. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். Sing one more time. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லுவோமா? கர்த்தாவே, come on, cry out to him. நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, என் பலனும் நீரே, கோட்டையும், உம்மை நான் தேடுகிறேன்.
தகப்பனே தகப்பனே உந்தன் தை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. சொல்லுமா சொல்லுமா. தகப்பனே உந்தன் தை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தாங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்து. One more time. தயங்கிடும் நேரத்தில் தயங்கிடும் நேரத்தில் தேவா. Yes Lord, what a good heavenly Father we serve. Sing it one more time. தயங்கிடும் தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தகப்பனே தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. அறிக்கை செய்க. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. Come on, sing it out. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே கர்த்தாவே எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். Come on, sing it. என் பலனும் நீரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். Come on, confess it out. என் பலனும் நீரே, கோட்டையும். பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. சொல்லுங்க. ஓ என் பலன் நீரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகி. Come on, keep singing that, keep singing that. பலனும் நீரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனம் நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால ஓ எல்லா பயங்கள் போகிறது. பலனும் நீரே, கோட்டையும் நீரே. ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. சகோதரனே சகோதரியே, ஓ அவர் உன் பலனாய் இருக்கிறார். ரபா சட்டல் பஹதரே, ரிடாரா சட்டரே, வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். Come on, let it come from your heart. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். Hallelujah. உம்மை நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நான் தேடுகிறேன். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பலன் தாருமே. சொல்லுங்க.
உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா உம்பெலன் தாருமே உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. மேபி இந்த கால வேளையில உள்ள உலர்ந்த எலும்பை போல I have no purpose in my life என்று கூட நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கைக்கு என்ன நோக்கமே தெரியலையே, என் வாழ்க்கையெல்லாம் எப்படியே மடங்கி போனது போல மங்கி போனது போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்க கரங்களை உயர்த்தி கொண்டு நீங்க ஆராய்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் தேவன். மரித்ததை உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார். ஆமென். அதே போல உங்க லைஃப்லயும் இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க பலனடைய அவரால் செய்யக்கூடும். அவரால் செய்யக்கூடும். ரெண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுங்க. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவாவும் பலன் தாருமே. சொல்லுங்க. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவாவும் பலன் தாருமே உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் கால்களை ஸ்திரப்படுத்துகிறார். God is strengthening you. A divine blessing. The Holy Spirit is coming upon you. Oh yes Lord. கர்த்தாவே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். Come on, sing one more time. கர்த்தாவே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறேன். Come on, come on, lift up your voice. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே ரபா ஷல்பா ஹதரே. Oh, we worship you Lord. We lift up your holy name. We love you Jesus. பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறேன். Come on, பலனும் நீரே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே கோட்டையும் வாஞ்சிக்கிறேன் உம்மை வாஞ்சிக்கிறேன். நான் வாஞ்சிக்கிறேன் இயேசுப்பா. Lord, we want more of your presence in our life. உம்மேல் நாங்கள் வாஞ்சையாயிருக்கிறோம். முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசுப்பா. எங்க பலன் நீங்க தான் இயேசுப்பா. Lord, sometimes we feel so weak. We can't go any further. But your strength என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்கப்பா. Oh, we love you, we love you, we love
என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. Just the voices. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. அதான் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை, இருதயத்தின் பாடல தான் ஏசப்பா இந்த கால வேளையில நாங்க வாஞ்சிக்கிறோம், நாங்க தேடுகிறோம். நீங்க எங்க பக்கத்துல வந்திருக்கிறீங்க ஏசப்பா. Your presence has filled the houses and your presence has filled this sanctuary. உம்முடைய பிரசன்னம் அளவில்லாம, let your weight of your glory, உம்முடைய மகிமையின் அந்த மகத்துவம் இன்னும் எல்லார் மேலும் அமருவதாக நாங்க ஜெபிக்கிறோம். Let people experience your tangible presence right now in their homes, in their living rooms. Hallelujah. Oh, we praise you. We praise you. E minor. E minor. Hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் அன்பு கூறுவே. Oh, we love you, Lord. இன்னும் அதிகமாய். We praise your holy name. இன்னும். Come on, sing one more time. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் அன்பு கூறுவே. ஓ இயேசுவே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, we love you, we love you. Oh, let me follow. அன்பு கூறுவே, ஓ இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. Oh, hallelujah, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஒரேமா சில்வா ஹசரே, ரெனரமா சோரமோ. Come on, sing it, ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே. We love you, Lord, we love you, Lord. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, எபினேசரே. Yes, Lord, இதுவரையில், இதுவரையில்
ஆராதனை 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 ஆராதனை. Oh, we love you, Lord. We worship you, Jesus. We worship you, Lord. Thank you, Holy Spirit. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்க அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, அநேகருடைய லைஃப்ல இன்றைக்கு நீங்க அந்த வார்த்தையை நீங்க பேசியிருக்கிறீங்க. That one word that would revive that servant. Lord, thank you for reviving your children today. இன்றைக்கு அநேகரை உயிர்ப்பித்ததற்காக, பலப்படுத்தினதற்காக, உடைய பிரசனம் எங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிரசனங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கிற முக்கியமான நேரத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து கொண்டு நம்ம நல்ல ஆவியானுடைய வல்லமையினாலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி நம்ம நல்ல ஜெபம் இல்லாமல் தேசத்திற்காக எல்லா கண்களை மூடலாமல். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுப்பா, நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே எல்லாம் அப்படியே ஆவியிலிருந்து அந்நிய பாஷையில் பேசுங்க கொஞ்சம். ரீபா ஷதரல ரபா உராபா ஷந்தரா நியாந்தரல கரபா உராபா ஷந்துரோ லீமனா தியாந்தரல கரபதா அனஹரபா ஷந்துரோ நீமனா தியாந்தரலபா. ஹalleluya. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் கிருமிகள் அப்பா அழிக்கப்பட்டு போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இது வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதுப்பா. நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இது பரவக்கூடாது என்று அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவளை ஒவ்வொருவரையும் தொடும்படியாய், அவளுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடும்படியாய், ஆண்டவரே அவங்களுடைய மரண பயங்கள் எல்லாம் நீங்கும்படியாய், ஆண்டவரே ஜீவாதிபதி அப்பா உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை அவள் ஒவ்வொருத்தருக்குள்ளாய் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் கிருமிகள் வெளியேறினதற்காய், அழிந்து போனதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுது ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரே சபைகளை ஒன்று கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இயேசுப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா ஆலய வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுப்பா, அதில் நாங்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஆராதிக்கிற நாட்களை ஆண்டவரே நீங்கள் அப்பா எங்களுக்கு கொண்டு வந்து ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஓ, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் ஊழியக்காரர்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உற்சாகத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விரைவில் நாங்கள் ஆலயத்தில் கூடி ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்க போறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இப்பொழுது ஆண்டவரே இந்த இந்திய அப்பா சீன எல்லை பகுதியாகிய லடாக் பகுதியில் ஆண்டவரே ஒரு பதற்றம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த இடத்துல தேவ சமாதானம் உண்டாயிருக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, 2 ஆண்டவரே நாட்டினுடைய இராணுவ
அமைச்சர்களுடைய உள்ளத்தில் தேவ சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுடைய உள்ளத்தில் ஆவியானுடைய சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த போர் பதற்றத்தை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டு நல்ல ஒரு சமாதான சூழ்நிலைகளை எங்கள் தேசத்தில் நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மிகுந்த ஞானத்தோடு எங்கள் தேசத்தை ஆள நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அப்பா ஒவ்வொருவரும் எல்லா காரியங்களையும் திட்டமிட செயல்படுத்த நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அரசாங்கங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டமும் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அது ஒழுங்காய் போய் சேருவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உங்கள் கருத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளாகவும் என்னுடைய காதுகள் கேட்கிறோமாக இருக்கிறது என்று ஆண்டவர் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். தேவப்பிள்ளைகளாக இணைந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமா நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம் கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நம்முடைய தேசத்துல கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுதும் சில காரியங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆன்லைன்ல தான் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட் சொல்ற வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9 மணிக்கு சரியாக நாம் ஆன்லைன்ல இணைந்து நாம் கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை செய்வோம். எனவே நீங்களும் கலந்து கொண்டு கர்த்தரை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு சாட்சி அனுப்பி இருக்கிறார்கள். அந்த சாட்சி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் தனம். கடந்த மாதம் நான் சுகமீனப்பட்டிருந்தேன். டாக்டர்கள் யூட்ரஸ் ரிமூவ் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அறுவை சிகிச்சை செய்ய பயந்து கொண்டிருந்த பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். நான் எந்த பயமும் இல்லாமல் மே மாதம் 27ஆம் தேதி ஆபரேஷனுக்கு சென்றேன். நல்லபடியாக ஆபரேஷன் முடிய கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய தழும்புகளால் சுகமானேன். சுகம் கொடுத்த என் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். பயத்தின் மத்தியிலே அவங்க ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆண்டவர் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுதும் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். நாம் கர்த்தரை காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் நாம் கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். கர்த்தர் சபையை போஷித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ஈரேவாக இருக்கிறார். அநேகர் உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக அநேகர் சர்ச்சில் நம்ம பாக்ஸில் வந்து போட்டு போறீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு குறைவில்லாம சபையை வழிநடத்தி வந்திருக்கிற தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் வழி நடத்தினவர் இனிமேலும் வழி நடத்துவார். காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆன்லைன்ல கொடுக்கலாம். கீழே காணப்படுகிற அக்கவுண்ட் டீடைல்ஸை பயன்படுத்தி நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை பேடிஎம், ஃபோன்பே மற்றும் கூகுள் பே மூலம் நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை வைத்து நீங்கள் செலுத்தலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இதோ. அக்கவுண்ட் நம்பர் 089800100007753. IFSC code IOBA 0000898. Account holders name Good Samaritan. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை www.htower.in என்ற நம்முடைய சபையின் இணையதளத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதையும் பயன்படுத்தி உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை நம்முடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனிலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த மாதம் ஜூன் 7ஆம் தேதி நம்முடைய பாஸ்டரும் அவர்களும் 49வது வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து
ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு வீடியோ செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சர்ச் மீடியா டீம் செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோவை நம்ம இந்த சர்வீஸ்ல ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆமென். எல்லாரும் நீங்கள் பாருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிவிலே அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த பாடல், இந்த நன்றி பாடல் உங்க வாழ்க்கைக்கும் ஆமென், அது பெரிய ஆசீர்வாதமாக அது இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக உலகமெங்கும் ஃபாதர்ஸ் டே நினைவுறதுனால எல்லா தகப்பன்மாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இப்பொழுதும் இந்த ஃபாதர்ஸ் டேக்காகவும் காணிக்கைகளுக்காகவும் இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுறவர்களுக்காகவும் பாஸ்டர் அம்மா இப்போ ஜெபம் பண்ண போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே இதோ தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பதற்கு நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் தந்து நீ வழி நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஃபாதர்ஸ் டேக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களையும் நானும் பாஸ்டரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று வேதத்தில் நீ சொல்லி இருக்கிறீரையா. அந்த நாளில் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் சந்ததி முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து வைத்தீரையா. ஈசாக்கை ஆசீர்வதித்து, யாக்கோப்பை ஆசீர்வதித்து, அவருடைய 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்கள் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. நீ ஒரு நாளும் நீ சபிக்காத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய பிரமாணங்களையும் கை கொண்டு உமக்கு பிரியமாய் நடக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, எங்கள் சபையில் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களை நாங்கள் இந்த வேளையிலே விசேஷமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன மாதிரி ஆண்டவரே, ஒவ்வொரு தகப்பன்மார் ஆண்டவரே குடும்பமாக இருக்க, மனைவி பிள்ளைகளோடு இருக்க ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்தீரே. அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஆண்டவர் நல்ல ஒரு அன்புள்ள ஒரு தலைவனாக, அன்புள்ள ஒரு கணவராக ஆண்டவரே தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்துவர்களாக, நீதி நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க அப்படிப்பட்ட நல்ல தகப்பன்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன்மார்கள் ஜெபத்திலும் வேத வாசிக்கிறதிலும் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துகிறதிலும் ஆண்டவரை உத்தமும் உண்மையுமாய் கடைசி வரைக்கும் இருக்க ஆண்டவரே எங்கள் தகப்பன்மார்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நல்ல பலன் சுகம் தந்து அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய விசேஷ ஞானம் கிருபை தந்து அந்த யோசேப்பை போல கனி கொடுக்கிற ஒரு தகப்பன்மார்களாக இருக்கத்தக்கதாக நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவருடைய மனைவி வீட்டோரங்களில் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இப்படியாய் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்துவம் எங்கள் சபையில் இருக்கிறவர்கள் தகப்பன்மாருக்கு நிறைவேறுவதாக. எங்கள் சபையில் இருக்கிறவருக்கு மாத்திரமில்லை, யாரெல்லாம் தகப்பன்மாராக இருக்கிறார்களோ அவர்கள் உத்தமமும் உண்மையுமாக இருக்க, கடவுளுக்கு பயந்து நடக்க ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்வீராக. அதே மாதிரி பிறந்த நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் எழுந்தின்று இருப்பார்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமண நாளை காண்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நேரே ஒருவரை
பார்த்து வாழ்த்த முடியாவிட்டாலும் இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என்றென்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நீ தந்திருக்கிறீர். கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பார்களாக. பிறந்த நாளை காண உதவி செய்திருக்கிறீர். வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு உத்தம உண்மையுள்ள சாட்சிகளாய் இருப்பார்களாக. நல்வழியிலே நீ நடத்துவீராக. வாழ்நாளெல்லாம் உமக்கு பயந்து உத்தமம் உண்மையுமாய் ஜீவிக்க ஆண்டவரே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தாய் தகப்பன்மாரை மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. பிள்ளைகள் தகப்பன் பாருக்கு தாய்மார் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருப்பார்களாக. ஒவ்வொரு குடும்பமும் சமாதானம் நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாய் இருப்பதாக என்று நானும் பாஸ்டர் அவர்களும் சேர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. காணிக்கைக்காகவும் தசம பாங்களை உடைய பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாய் கொடுக்கிற உடைய பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வீராக. குறைவெல்லாம் நிறைவாகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஜீசஸ். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்ல, என்ன நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல, என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. ஆமாண்டவரே, எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க. நல்ல தகப்பனே, இந்த காலையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தைரியத்தை தரட்டும், சந்தோஷத்தை தரட்டும். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு வாழ வல்லமை தந்தரலும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும், எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு தகப்பன்மார்கள் தினம். இட்ஸ் a very special day for all the fathers. பக்கத்தில் உங்கள் அப்பா இருந்தா சொல்லுங்க, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, தேங்க்யூ டேட் அப்படின்னு சொல்லுங்க, லவ் யூ டேட்னு சொல்லுங்க. எவ்வளோ காரியங்கள் உங்களுக்காக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஸோ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் ஆல் த ஃபாதர்ஸ். ஸோ இன்று தினம் நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து யோசித்த பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமை, ஒரு கெட்ட குமாரன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான், எப்படி நல்ல தகப்பன் அவனை அரவணைத்து திருப்பி ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த சம்பவத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு தகப்பனுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் பேச விரும்புகிறேன். தகப்பன்மார்களுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன் நல்ல தகப்பன். ஸோ அவருடைய குணங்கள் நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பரம பிதாவின் குணத்தை இந்த சம்பவம் மூலமாக, உவமை மூலமாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த சம்பவத்திலிருந்து சில குணத்தை நாம் பார்க்க போகிறோம். தகப்பன்மாராகிய நீங்களும் நானும் அதை கை கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு
சொல்லுகிற செய்தி பெரும்பாலும் தகப்பன்மார்களுக்கு இருக்க போகிறது. உடனே நான் சொன்ன உடனே நிறைய மனைவிகளுடைய முகங்கள், பிள்ளைகளுடைய முகங்கள் மலருவதை பார்க்கிறேன். ஆஹா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேவை பாஸ்டர், வீட்டில் ரொம்ப ஆட்டம் ஆடுறாரு, அவருடைய சேட்டை தாங்கலை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு நீங்கள் யோசிக்கலாம். சில பேர் எந்திரிச்சு போயிடக்கூடாது, அன்னைக்கு பாஸ்டர் அப்பாட்ட தான் பேச போகிறான்ட்டு. இல்லை இல்லை, உங்களுக்கும் கர்த்தர் பேச போகிறார், உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க போகிறது. கர்த்தருடைய அன்பை, தகப்பனுடைய அன்பை நீங்கள் இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள, இன்னும் அவருடைய அன்பில் வேறு ஊன்றி அவருடைய அன்பில் நீங்கள் இன்னும் வளர நிச்சயமாய் உதவியாக இருக்கும். சீக்கிரமாய் ஒரு 4 குணத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தகப்பனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல தகப்பன் குணத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் அபியாசிக்கலாம். முதல் குணம் நாம் பார்க்கிறோம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில். அந்த மகன் சொல்லுகிறான், திடீர்னு அவன் மகன் அப்பாட்ட கேட்குறான், உங்கள் சொத்தில் பாதி பங்கை கொடுங்க, நான் தூர தேசத்தில் நான் வாழ போகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ எனிமோர். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். ஐ வாண்ட் மை ஷேர் ஆஃப் யுவர் எஸ்டேட் நவ் பிஃபோர் யூ டை. சொல்கிறான், நீங்கள் சாகிறதுக்கு முன்பாகவே உங்கள் சொத்தை எழுதி கொடுங்கன்றான். எப்படி இருக்கும் அவங்க அப்பாவுக்கு? என்னடா, நான் உயிரோடு இருக்கும் போதே நீ சாகிறதுக்கு முன்பாக சொத்தை கொடு நான் கேட்குறேன், உனக்கு சொத்தே கிடையாதுடா, நீ நானான்னு பார்த்துடலாம்டா, நான் செத்தப்புறதாண்டா உனக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாக்குவாதம் பண்ணவில்லை, சண்டை போடவில்லை. இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுங்க, so his father agreed to divide his wealth between his sons. 2 குமாரர்களுக்கு கரெக்டாக சம பங்காய் பிரித்து கொடுக்க அக்ரி பண்ணாராம். அதில் ஃபர்ஸ்ட் குட் குவாலிட்டி நாம் பார்க்க முடியாது, கேரக்டர், ஜென்டில் ஃபாதர். பாருங்க, அவன் ஜென்டிலாக பிஹேவ் பண்ணாட்டியும் அப்பா அவன் கூட ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுறாரு. உனக்கு சொத்து வேணுமா? ஓகே, நியாயப்படி உனக்கு வர வேண்டிய சொத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு பிரித்து கொடுக்கிறார். ஒன்றுமே பண்ணலை, அவனுக்கு எதிராய் ஒன்றுமே செய்யலை, அவன் கேட்டதை கொடுக்கிறார், ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுகிறார். ஒன்று நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன் ஜென்டில் ஃபாதர். ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டார், வற்புறுத்த மாட்டார், நீ இப்படி செஞ்சுதான் ஆகணும். இந்த கெட்ட குமாரனை பார்த்து அவங்க அப்பா சொல்லலை, நான் சொல்கிற நீ கேளுடா, நான் தரமாட்டேன், அப்படி நான் சொல்கிறத நீ கேட்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தவில்லை, அவன் கேட்டதை கொடுத்து அனுப்புகிறார். So we serve a gentle father. தமிழில் சொல்லணும்னா ஒரு மென்மையான தகப்பன். மென்மையான தகப்பன் நம்ம பைபிளில் பார்க்குறோம். எந்த மக்களையோ எந்த மனுஷர்களையோ அவர் வற்புறுத்தவே இல்லை, கட்டாயப்படுத்தவே இல்லை. ஏவாள் கூட அந்த பழத்தை எடுத்து புசிக்க போகும்போது கூட அவருக்கு தெரியும் அவள் போறாள் என்று. விறுவிறுவிறுன்னு பின்னாடி போய் அவளை பிடிச்சு, எங்க போற, எனக்கு தெரியும் நீ சாப்பிட தானே போற அப்படி சொல்லி 2 அடி கொடுத்து அவளை வீட்டுக்கு அனுப்பல, அவ சுயத்துக்கு விட்டுட்டார். The greatest gift man has on this earth is free will. உங்களுக்கும் எனக்கு சுவாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே சொல்றாருல, உனக்கு முன்பாக மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஜீவனையும் வச்சிருக்கிறேன், யூ சூஸ். நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன், இதை தான் நீ எடுன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு முன்பா நான் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், யூ சூஸ். நமக்கு சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கழுத்தை பிடிச்சி தள்ள மாட்டார், வற்புறுத்தி உங்களை செய்ய வைக்க மாட்டார், நீ செஞ்சுதான் தீரணும்னு சொல்ல மாட்டார். ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயுல 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை
லெகுவாகும் இருக்கிறது என்றார். இந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லெகுவாகும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன், உனக்கு எல்லாத்தையும் நான் லெகுப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். சிலுவையில் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து உனக்கு எல்லாத்தையும் நான் ஈஸியாக்கி கொடுத்திருக்கிறேன். I made it simple and easy for you. கடினமான காரியத்தை எல்லாம் உனக்கு லெகுவாக்கி கொடுத்திருக்கிறேன். உன் நுகத்தை எல்லாம் நான் சுமந்திருக்கிறேன். அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க, வற்புறுத்தாத தெய்வம். நீ இதை செய் என்று சொல்லி நம்மை வற்புறுத்தாத தெய்வம், நம் நுகங்களை லெகுவாக்கின தெய்வம், மெதுவாக்கின தெய்வம். அதனால இந்த காலை வேளையில தகப்பன்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருபொழுதும் உங்க மனைவியையோ உங்க பிள்ளைகளையோ வற்புறுத்தாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய தகப்பன்மார்கள் பிள்ளைய ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, இந்த கோர்ஸ் தான் நீ படிக்கணும் அப்படி சொல்லி அவளை பயமுடுத்தி, நான் சொல்றதா நீ செய்யணும், இன்னும் நீ சொல்றதா நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத நீ கேளு என்று சொல்லி அவளை வற்புறுத்துவாங்க. பிள்ளைகளை மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்யணும். நீ சமையலாக இருக்கட்டும், உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலும் என்கிட்ட கேட்காம நீ போகக்கூடாது போட்டு வற்புறுத்துவாங்க. நான் பெர்மிஷன் கொடுத்தாதான் நீ போகணும் என்று சொல்லி அவளுடைய ஆளுகையை, அவளுடைய ஆதிக்கத்தை காமிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இது பார்வோனின் ஆவி. பார்வோன்னா பார்த்தீங்கன்னா அவர்களை வற்புறுத்தினான். தேவ ஜனங்களை வற்புறுத்தி செங்கல் செய்ய சொன்னா, அதுவும் சொல்றாங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்ட்ரா வைக்கோல் கொடுக்காம அவர்களை வற்புறுத்தி செங்கலை செய்ய வைக்கிறான். அதனால தேவ பிள்ளைகளே, அருமையான தகப்பன்மார்களே, ஒருபோதும் வற்புறுத்தாதிருங்கள், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸ்லேவ்ஸை தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்லேவ்ஸ் அடிமைகளை தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சில பெண்கள் சொல்றாங்க, நான் அடிமை மாதிரி தாங்க வீட்டில் இருக்கிறேன், இனி அடிமை மாதிரி தான் என்ன என் கணவன் நடத்துறாரு. Don't ever make your wife feel that they are slaves. Make them feel they are loved. Amen. வற்புறுத்தாதீங்க, உங்க ஆண் ஆதிக்கத்தை செலுத்தாதீங்க, அன்பு கூறுங்க. உங்க மனைவி உங்க பிள்ளைகளை நேசிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, லகுவாக்குங்க, அவங்க வேலையை லகுவாக்குங்க. சில மனைவிகளுக்கு பல வேலைகள் இருக்கும், நீங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாத்திரம் விளக்கலாம், கொஞ்சம் லகுவாக்கி கொடுக்கலாம் அவங்க வேலைகளை. அதான் நல்ல தகப்பனுடைய சுவாபம், பிதாவின் சுவாபம் அதான். ஆமென். லகுவாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜென்டில் ஃபாதர் ஃபர்ஸ்ட் கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர் இந்த சம்பவம் மூலமாய் நாம் பார்க்கிறோம், ஜெனரஸ் ஃபாதர் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த கெட்ட குமாரன் தூர தேசத்துக்கு போய் ஊதாரித்தனமாய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு, அப்புறம் காசு இல்லை, சாப்பாட வழி இல்லை என்று சொல்லி ஒரு இடத்துல போய் கூலி வேலைக்கு சேர்றான். அதுவும் என்ன வேலைன்னா பன்னி மேய்க்கிற வேலை. அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் வேற. இவனால் அந்த பஞ்சம் வந்துச்சான்னு தெரியல, ஆனால் பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டான். அப்ப பன்னி கூட்டத்தோடு உட்கார்ந்து கொண்டு யோசிக்கிறான். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். இங்க சொல்றான், நான் இங்க பசியில செத்துட்டு இருக்கிறேன், என் எஜமான் பன்னி சாப்பிடுகிற தவிடு கூட எனக்கு கொடுக்க மாட்டாரு, ஆனா எங்க அப்பா வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு, நல்ல பிரியாணி நினைக்கிறேன், நல்ல பூர்த்தியான சாப்பாடை கொடு. அப்பதான் உணர்றான் அவங்க அப்பா எவ்வளவு தாராள பிரபு, அவங்க அப்பா எவ்வளவு தாராளமான ஒரு மனுஷன், பெருந்தன்மை உள்ள ஒரு மனுஷன் அப்பா என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். Second thing, you and I should know that we serve a generous father.
ஆமென். தாராளம் உள்ள ஒரு அப்பாவை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். எதை கொடுத்தாலும் தாராளமா தருவார். ரேஷன் போடவே மாட்டார் எங்க அப்பா. பரம அப்பா ஒருபோது ரேஷனே போட மாட்டார். உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல மாட்டார். வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து ஜனங்கள் வேண்டும் மட்டும் தாராளமாய் கொடுக்கிற ஜெனரஸ் ஃபாதர். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் ஒரு ஜெனரஸ் ஃபாதர், தாராளமாய் கொடுக்கிறவர். ஒருவேளை பஞ்ச காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பஞ்சம் உலகம் முழுவதும் பஞ்சமாய் இருக்கலாம். ஆனா ஏசப்பாட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா ஆமென், உங்களை எப்பொழுதும் தாராளமாய் ஏராளமாய் உங்களை போஷிப்பார், உங்களை திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையெல்லாம் சந்தித்திடுவார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். We have a generous father. அது அப்பதான் உணர்ந்து கொள்ள. அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியல அவங்க அப்பா தாராள பிரபுன்னு. ஆனா இன்னொரு எஜமானு கீழே ஒர்க் பண்ணும்போது தான் என் எஜமான், என் அப்பா எவ்வளோ பெரிய தாராள பிரபு என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். அருமையான தகப்பன்மார்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தாராளமாய் கொடுக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு தாராளமாய் கொடுக்கிறீங்களா? எங்க அப்பா ஒருபோதும் எங்களுக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் சீப்பா வாங்கி தர மாட்டார், பெஸ்டா தான் வாங்கி தருவார். எதை வாங்கி கொடுத்தாலும், நாங்கள் எதை கேட்டாலும் பெஸ்டா வாங்கி கொடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பெஸ்டா வாங்கி தரீங்களா? நல்ல தகப்பன்னா தாராளமாய் செலவழிப்பான். சில பேர் பார்த்தா செலவழிக்கவே மாட்டான், பிள்ளைகளுக்கும் செலவழிக்க மாட்டாங்க, மனைவிக்கும் செலவழிக்க மாட்டாங்க. மனைவிக்கு 100 ரூபாவை கொடுத்துட்டு 100 கேள்வி கேட்பாங்க. என்ன பண்ண? சிக்கனம் கஞ்ச பிசுனாரியா இருப்பாங்க. மனைவிட்டையே பிள்ளைகள்கிட்டயே. பிள்ளைகளை கூட்டு போய் கடையில் நல்ல செருப்பு வாங்கி தர கூட்டு போயிட்டு இருக்கிறதுலையே சீப்பான அந்த செருப்பை வாங்கி கொடுப்பாங்க. அது பார்த்தா அது கீழே ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும், கீழே கிரிப்பே இருக்காது. உங்கள் பிள்ளைகளுக்கு தாராளமாய் செலவழியுங்கள், தாராளமாக கொடுங்க. இந்த ஜெனரஸ் ஃபாதர் அவன் கெட்டு போய் திருப்பி அப்பா வீட்டுக்கு வந்த பிறகும் அவனுக்கு ஒரே ஒரு கோழி அடிச்சிருக்கலாம். ஏன், ஒரே ஒரு ஆள் தானே. கொளுத்த கன்று அடிக்கிறாருங்க. எவ்வளோ தாராள பிரபுவை பாருங்க, கொளுத்த கன்று அடிக்கிறாரு. ஆமென். சில தகப்பன்மார்கள் சிக்கன் 65 கேட்டா, டேய் உனக்கு காசு அருமை தெரியுமாடா அப்படின்னுறாங்க. பிள்ளை கேட்டுச்சுன்னா தாராளமாக செலவழிங்க. ஆமென். பிள்ளைகளுக்காக ஆமென் நம்ம எதையும் செலவழிக்க ஆயத்தமாக இருக்கணும். மனைவிக்கும் நல்ல தாராளமாக நல்ல சேலை வாங்கி கொடுங்க, நல்ல பேக்கெட் மணி நிறையா கொடுங்க. நிறைய ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்க்கு பேக்கெட் மணியே கொடுக்கறது கிடையாது. நிறைய ஒய்ஃபோடைய பர்செல்லாம் எம்டியாக இருக்கு. சில பேர் சொல்கிறேன், கணவர் உட்காந்து சொல்கிறீங்க, பாஸ்டர் தலைகீழ சொல்கிறீங்க, எல்லா சம்பளத்தையும் வாங்கி அவள் தான் வச்சுக்கிறா பாஸ்டர்ன்றீங்க. அது வேற கதை. நான் சொல்லுகிற தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தாராளமாய் செலவழிக்க வேண்டும். ஏன்னா ரோமர் 8:32 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனே தந்துட்டார் ஃபாதர், தகப்பன். சொந்த குமாரனே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எனவே கவலைப்படாதீங்க. ஜெனரஸ் ஃபாதர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதில் தகப்பன்மார்களுக்கும் ஆமென் கர்த்தர் உதவி செய்வாராக. 3வது குணத்தை நாம் பார்க்கிறோம், தகப்பனுடைய குணம், கிரேஷியஸ் ஃபாதர், கிருபையுள்ள தகப்பன். நான் சொல்லுகிற எல்லா தலைப்புமே ஆல்பபெட் ஜியில் வருகிறது. நான் சொன்னது பிரகாரம் அவர் காட் இஸ் அ ஜென்டில் ஃபாதர். 2வது சொன்னேன் ஜெனரஸ் ஃபாதர்ன்ட்டு. 3வது ஜி நான் சொல்ல விரும்புகிறது கிரேஷியஸ் ஃபாதர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் கிருபை உள்ளவர், கிரேஷியஸ். அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆண்டவர் சொல்ல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். 20வது வசனத்தை பாருங்க, லூக்கா 15:20. அந்த மகன் திரும்பி அப்பா வீட்டுக்கு வருகிறார். வரும்பொழுது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, I really like that word, மனதுருகி.
இங்கிலீஷில் போட்டிருக்கு filled with love and compassion. அன்பும் இரக்கமும் நிறைந்தவராய். அவனை பார்த்த உடனே அவனுக்கு அன்பும் இரக்கமும் வந்துருச்சு. உங்க பிள்ளைய பார்க்கும்போது அன்பும் இரக்கமும் வருதா, இல்லை வம்பு வருதா? உங்க மனைவியை பார்க்கும்போது ஆமா அவங்க தப்பு பண்ணது உண்மைதான், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சது உண்மைதான், உங்க பிள்ளைகளும் உங்க மனைவியும் யாரா இருக்கட்டும், ஆனா அவங்கள பார்க்கும்போது அன்பு வருதா இல்லை வம்பு வருதா? ஆனா இந்த நல்ல தகப்பன், கிரேசியஸ் ஃபாதர், கிருபையுள்ள தகப்பன் மனதுருகி ஓடி வந்து அவனை கழுத்தை கட்டி பிடித்து முத்தமிடுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தகப்பன்மார்களே, நீங்க கிருபை உள்ளவர்களாக காணப்படுறீங்களா? உங்க பேச்சில், உங்க நடக்கையில், உங்க செயலில் கிருபை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா அவர் முகத்திலே ஒரு கிருபை நிறைந்ததாக இருந்தது. மனதுருகி போய் மகனை பார்க்கும்போதே அவனுடைய மகனுடைய இருதயம் அப்படியே ஆறுதல் அடைஞ்சிருக்கும். ஆமென். தகப்பன்மார்களே, எப்பொழுதும் உங்களுடைய செய்கை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய சொற்கள் கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கொலோசியர் 4:6 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க வார்த்தை கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கொலோசியர் 4:6, உங்கள் வார்த்தை கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. உப்பால் சாரமேறின ஒரு வார்த்தையாக, கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்க வேண்டும். நீங்க பேசும்போது உங்க ஒய்ஃபுக்கு அது ஆறுதலா இருக்கணும். நீங்க பேசும்போது உங்க பிள்ளைகளுக்கு ஆறுதலா இருக்கணும். சில கணவர்மார்கள் பேசும்போது சத்தத்தை உயர்த்தி பேசுவாங்க, ஒரு 10 வீட்டு கேட்கும், அப்படி கத்தி பேசுவாங்க. மனைவி அவ்வளோ கேவலப்படுத்தி பேசுவாங்க. மனைவி திட்டும் போது பிள்ளைகள் காதை அடைக்கிற மாதிரி பேசுவாங்க. இல்லைங்க, உப்பால் சாரம் உள்ளதா இருக்கணும், சாரமேறின வார்த்தையா இருக்கணும், கிருபை பொருந்தின வார்த்தையா இருக்கட்டும். அப்பா போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா பேசலங்க. அவனை பார்த்து வேணும்டா உனக்கு நியாயம் தீர்க்கிற வார்த்தையை பேசவே இல்லைங்க. ஒரு வார்த்தை கூட நீ இப்படி பண்ணிட்டல்ல, அனுபவிச்சியா, இப்ப அப்பாட்ட வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நக்கலா கூட பேசலைங்க. கிருபையாய் அவனை அணைத்து கொண்டார். அதனால தகப்பன்மார்களே, கிருபை காட்டுங்க, அன்பை காட்டுங்க, இரக்கத்தை காட்டுங்க. ஆமென். அப்பொழுது கிருபை பெறுவீர்கள். இரக்கம் காட்டுகிறவர்களுக்கு இரக்கம் உண்டு. ஆமென். கொலோசியர் 3:19 அப்படி சொல்லப்பட்டிருக்கு, புருஷர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கசந்து கொள்ளாதீங்க. சிலர் பேசுகிற வார்த்தை மனைவியை காயப்படுத்தி ஒரு கசப்பு உணர்வை உண்டு பண்ணி விடுகிறது. நீங்க சொல்ற வார்த்தை அப்படி மனைவியை அழுக வைத்து விடுகிறது. ஒருபோதும் அப்படிப்பட்ட கடினமான வார்த்தையை பேசாதிருங்கள். கிருபை பொருந்தின வார்த்தையா இருக்கட்டும். ஆண்களுக்கு எப்பவுமே கோபம் வந்து லேசா வந்துடும். கோபம் வந்த உடனே என்ன பேசுறாங்கன்னு தெரியாம பேசுவாங்க. இல்லைங்க, நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் நீங்கள் கிருபையுள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். சீக்கிரமாய் நான் 4வது ஜி பேச விரும்புகிறேன். 4வது கேரக்டர், ஒரு தகப்பன் இருக்க வேண்டிய குணம், நல்ல குணம், குட் ஃபாதர். நல்ல தகப்பன். நீங்களும் நானும் இந்த பெயரை உங்க மனைவிட்ட இருந்தோ இல்லை நம்ம பிள்ளைகள்கிட்ட இருந்தோ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லணும், பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் அப்பா நல்ல அப்பா. மனைவி சொல்லணும், என் கணவனை போல தங்கமான கணவன் யாரும் இருக்க முடியாதுன்ட்டு. குட் ஃபாதர் என்ற பெயர் வாங்கணும். ஆண்டவர், he was a good father, நல்ல தகப்பன். ஏன் அவர் நல்ல தகப்பன் சொல்கிறேன்னா, அவன் திரும்பி வரும்போது, நான் ஏற்கனவே ஒர்ஷிப் டைமில் நான் சொன்னேன், அவன் திரும்பி அப்பா வீட்டுக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? சாப்பாட்டுக்காக தான் அப்பா வீட்டுக்கே வந்தான். பைபிளில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு,
அவங்க அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ எங்கள் அப்பாவுக்கு எதிராக நான் பேசிட்டேன், எங்கள் அப்பா செத்து போயிட்டா அப்படின்னு நெகட்டிவ் வார்த்தையை நான் பேசிட்டேன் அப்படின்னு மனஸ்தாபப்படலை. அவன் ஏன் அப்பா வீட்டை நினச்சான்னா, சாப்பாட்டை நினச்சதுனால அப்பா வீட்டை நினச்சான். அப்பாவோட அன்பை நினச்சி திரும்பி வரல, அப்பா வீட்டில் போடப்படுகிற சாப்பாடை நினச்சி திரும்பி வந்தான். இந்த அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா, இவன் சோத்துக்காக வருகிறான், சேத்துலேருந்து சோத்தை தேடி வருகிறான் என்று சொல்லி அப்பாவுக்கு தெரியும். ஆனால் அப்பா அவன் நிலைமையை அறிந்தும் போய் கட்டி பிடிக்கிறாருங்க. அதான் கிருபை உள்ளவர். அவன் சாப்பாட்டுக்கு வருகிறான் என்று தெரிந்தும் அவனை போய் கட்டி அணைத்து இருக்கிற வண்ணமாகவே அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். குட் ஃபாதர், ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டாருங்க. நல்ல தகப்பன் அது மாத்திரம் செய்யல, அவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, அவன் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கிறார். மோதிரம் அதிகாரத்தை குறிக்கிறது, வஸ்திரம் ரட்சிப்பை குறிக்கிறது. அவன் என்னென்னதான் இழந்தானோ இந்த நல்ல தகப்பன் திருப்பி மீட்டு கொடுத்தாருங்க. ஆமென். சில தகப்பன்மார்கள் வீட்டில் சேர்த்துக்குவாங்க, ஆனால் சொல்லுவாங்க உனக்கு அது கிடையாது, இது கிடையாது, இனிமேல் உனக்கு ஃபோன் கிடையாது, இனிமேல் உனக்கு பைக் எடுக்கக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையும் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த நல்ல தகப்பன் அவன் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. நல்ல தகப்பன், ஹல்லேலூயா. அவன் எத்தனையோ தீமையான காரியத்தை செஞ்சான், ஆனால் அந்த நல்ல தகப்பன் அவனுக்கு நன்மையை மட்டும்தான் செஞ்சாருங்க. நன்மையை மட்டும்தான். திருப்பி அவன் வந்த பிறகும் நன்மையை மட்டும்தான் செஞ்சார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நல்ல தகப்பன் நன்மையை மட்டும்தான் செய்வார். ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு தண்டனை கிடைக்கும் போது ஏசப்பா தான் என்னை தண்டிச்சிட்டாருன்னு நினைக்காதீங்க. ஆமென். ஒருவேளை நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த தண்டனை சாத்தான் கொடுத்திருக்கலாம், சாத்தான் அதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஒருபோதும் தீமை செய்யாதவருங்க நல்ல தகப்பன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நல்ல தகப்பன், விட்டு கொடுக்காத ஒரு தகப்பன், குற்றங்கள் குறைகளை எல்லாத்தையும் மன்னிக்கிற தகப்பன். நல்ல தகப்பன் என்ன தெரியுமா? மன்னிக்கிற தகப்பன். அவனுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். மத்தேயுல ஒரு சம்பவத்தை, ஒரு ஓமை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன நிறைய சம்பவங்கள் ஓமையாக நம்ம எளிதாய் புரிந்து கொள்கிற வகையில் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார், மன்னிப்பை குறித்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். பார்த்தா ஒருத்தன் பல கோடிகள் கடன் பட்டிருந்தான். உடனே ராஜா போய் கேட்குறான், ராஜா தயவு கூறுங்க, என்னால் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது ராஜா அவனை மனதார மன்னிச்சு, சரி போடா நீ செலுத்த வேணான்னு சொல்லி அனுப்புகிறார். அவன் போகிற வழியில் இவன்கிட்ட கடன் வாங்கின, சில ஆயிரங்கள் தான் கடன் வாங்கின அவனை பார்த்து கழுத்தை பிடிச்சு, டேய் கொடுடா. அவன் சொல்கிறான், ஐயா தயவு பாராட்டுங்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொல்லி அவன் கெஞ்சுறான். உடனே அப்படிதான் கிடையாது, நீ கொடுக்குற வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும்ட்டு அவனை ஜெயிலில் போட சொல்கிறான். உடனே இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. உடனே ராஜா அந்த மனுஷனை வரவழைத்து, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 18:33, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டுமே. நான் உனக்கு இரக்கம் காராட்டினேனே, நான் உனக்கு இரக்கம் பாராட்டினேனே, நீனும் உனக்கு இரக்கம் பாராட்டியிருக்கணும் அல்லவா என்று சொல்லி அவனையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடுறான். ஆண்டவர் இதை சொல்றாரு இந்த வசனத்தில், கடைசியில் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்றாரு, நீங்களும் யாராவது மற்றவங்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கலைன்னா, உங்கள் சகோதரர்களுடைய உங்கள் சகோதரியுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கலைன்னா பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். அவர் இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டலைன்னா உங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்ட மாட்டார். இரக்கம் உள்ள பிரபு. அதனால இன்றைக்கு மன்னிக்கிற தகப்பன் என்று நான் சொன்னேன்.
அதனால் நீங்களும் மன்னிச்சிடுங்க. தகப்பன்மார்களே நீங்களும் மன்னிச்சிடுங்க. மனைவிமார்களே யாராக இருக்கட்டும் நீங்களும் மன்னிச்சிடுங்க. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒப்புரவாயிருங்க. இதுவரை உங்கள் அப்பாட்ட பேசாமல் நிறைய மனைவிமார்கள் இருக்கிறீங்களா? எங்கள் அப்பா எனக்கு சரியாக சொத்து கொடுக்கல, சரியாக எனக்கு பங்கிட்டு கொடுக்கல, எங்கள் அப்பாட்ட நான் பேச மாட்டேன், எங்கள் அம்மாட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்புரவாயி ஃபோன் பண்ணி ஃபாதர்ஸ் டே விஷ் சொல்லுங்க, அன்பு கோருங்க. நீங்கள் எத்தனையோ தப்பிதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிச்சிருக்கிறார்ல. நம்ம இந்த சம்பவத்தை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அட பாவி, உனக்கு எவ்வளோ கோடியை அவர் மன்னிச்சிருக்கிறார், நீ ஒரு 1000 ரூபா மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நமக்கு கோபம் வருது. அதே போல தான் நாமும் சில வேளை ஆண்டவர் எவ்வளவோ நம்மை மன்னித்திருக்கிறார், எவ்வளோ காரியத்திற்கு நம்மை மன்னித்திருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன காரியத்துக்கு உங்கள் மனைவியை நீங்கள் மன்னிக்காம, ஒரு சின்ன காரியத்துக்கு உங்கள் பிள்ளையை மன்னிக்காம ஆக்ரோஷமாக நீங்கள் காணப்பட்டீங்கன்னா எவ்வளோ ஆண்டவர் கோபப்படுவார். உனக்கு எவ்வளோ கிருபை பாராட்டி இருக்கிறேன், நீயோ இப்படி பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கிறாயே. மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இரக்கம் பாராட்டின கர்த்தர் அதே மாதிரி அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இன்னைக்கு சாரி கேளுங்க. Be a forgiving father. மன்னிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 6:4 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபமூட்டாதிருங்கள். ஒரே ஒரு காரியம் சொல்றேன், கோபமூட்டாதிருங்கள். நிறைய தகப்பன்மார்கள் கோபமூட்டுறாங்க, பிள்ளைகளை எரிச்சல் அடைய செய்கிறாங்க. தங்களுடைய நடவடிக்கையினால, பேச்சினால. ஒருபோதும் கோபமூட்டாதிருங்கள். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் முடிக்க போகிறோம். விட்டு கொடுக்காத நல்ல தகப்பன், கிருபை பொருந்தின நல்ல தகப்பன், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிற நல்ல தகப்பன். எனக்கு இந்த சம்பவத்தை கடைசி சொல்லிட்டு மூத்த குமாரன் திருப்பி வருகிறான். மூத்த குமாரன் வரும்போது ஒரே சத்தம் கேட்குது, மியூசிக் சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே அங்கே இருக்க வேலைக்காரன்ட்ட கேட்குறான், என்னப்பா நடக்குது வீட்டில்? உங்களுக்கு தெரியாதா? தம்பி வந்துட்டான், உங்கள் தம்பி வந்துட்டான். அப்பா கொளுத்த கன்று அடிச்சுக்கிறார். எவ்வளோ கொழுப்பாக சொல்கிறான் பாருங்க அந்த வேலைக்காரன், எவ்வளோ சண்டை முட்டி விடுறான் பாருங்க. கொளுத்த கன்று அடிச்சிருக்கான். உடனே இவனுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வந்துருச்சு. நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு நிற்கிறான். உடனே தகப்பனுக்கு செய்தி போகிறது வெளியே, அண்ணே கோபமாக நிற்கிறான்ட்டு. என் பைபிளில் போட்டிருக்கு, அப்பா வெளியே வந்து, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், ரொம்ப அழகாக இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தாராம். He came out. தகப்பன் வெளியே வந்து வருந்தி அழைத்தாராம். சொன்னாராம், வா மகனே, இத்தனையோ வருஷமா நான் உங்க கூட இருந்தேன், உங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சேன், ஒரு காலம் கூட எனக்கு ஒன்றுமே நீங்கள் செய்யலை, என் சிநேகிதருக்கும் எனக்கும் சந்தோஷமாக நீங்கள் ஒன்றுமே செய்யலை, ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்கள் அடிக்கலை என்று கோபமாய் பேசினான். ஆனால் அப்பா பாருங்க, கிருபையாக பேசுகிறார். கிருபையாக பேசி சொல்கிறார், எனக்கு இப்போ என்னுடையதெல்லாம் உன்னுடையது மகனே. மகன் தொலைஞ்சு போனான், திருப்பி உயிரோடு வந்துட்டான், லெட்ஸ் செலிப்ரேட் என்று சொல்லி பொறுமையாக பேசுகிறார். எனக்கு என்னன்னா, இவங்க அப்பாட்ட ஈகோவே இல்லைங்க. நிறைய அப்பா அம்மார்களுக்கு ஈகோ இருக்கும். நான் கணவன், அவ இறங்கட்டும். இல்லைங்க, இந்த அப்பாவுக்கு ஈகோவே கிடையாது. பார்த்தீங்கன்னா மகன் வெளியே நிற்கிறான்னு கேட்டோன்னே, அவன் வரட்டும் வராட்டி போட்டும், நான் எதுக்கு வெளியே போகணும் இல்லை. இவன் வெளியே போய் வருந்தி அழைக்கிறான். ஒரு ஈகோ கூட கிடையாதுங்க. இன்னொரு சம்பவத்திலையும் பார்க்குறோம், மகன் தூரத்தில் வரான்னு போதோடனே அப்பா தன்னுடைய நிலைமையை எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய பொசிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாருங்க. ஓடி போய் மகனை கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து, ஒரு ஈகோவும் கிடையாது. அதில் தயவுசெய்து குடும்பத்தை கெடுக்கிற அந்த ஈகோவுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒய்ஃப்க்கும் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், ஈகோ
காணப்படவே கூடாது. நீயா நானா, நான் உன்னை காட்டிலும் பெருசு, உன் குடும்பம் எப்படி, என் குடும்பம் எப்படி, ஈகோவே இருக்கக்கூடாது. இங்க தகப்பனுக்கு ஈகோவே இல்லைங்க. மனம் இறங்கி அவனை சேர்த்து கொண்டார். அது மாத்திரமில்ல, மூத்த மகனையும் சேர்த்து கொண்டார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, அப்படியே கைகளை உயர்த்தி, அப்பா, ஒரு 4 குணத்தை நாங்கள் பார்த்தோம். தகப்பனின் குணம் ஒவ்வொரு கிறிஸ்தவ தகப்பன்மார்கள் வாழ்க்கையில காணப்படணும். சில தகப்பன்மார்கள் சொல்லலாம், நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே பாஸ்டர், என் பிள்ளைகள் அப்படி என்னைய ஆக்ரோஷப்படுத்துறாங்க, என்னைய கோபம் எடுத்துறாங்க. நீங்க, நான் சொல்றேன், இந்த தகப்பனோடு நீங்க பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த தகப்பனுடைய குவாலிட்டி, அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்களும் அந்த தகப்பனை போலயே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மோசே அப்படிதான் கோவக்காரனா இருந்தான். கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. அவ்வளோதான், கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆனால் அந்த தகப்பனோடு பழக ஆரம்பிச்சான் பாருங்க, அவனுடைய சுவாபமே மாறிடுச்சு. 6 லட்சம் பேருக்கு அவன் தகப்பனா மாறிட்டான். அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட இரக்கம் பாராட்டுங்கன்னு கெஞ்சி கேட்குறான். ஆமென். அதனால ஹஸ்பண்ட்ஸ், நீங்க ஒழுங்கா ப்ரேயர் பண்ணாம, ஒழுங்கா பைபிள் வாசிக்கலைன்னா, நீங்க அப்படிதான் ஆக்ரோஷமான ஒரு தகப்பனா இருப்பீங்க. ஆனா நீங்க இந்த தகப்பனோடு உறவு வைக்கிற, நல்ல தகப்பனோடு உறவு வைக்கிற ஒரு தகப்பனா இருந்தீங்கன்னா, அவருடைய அன்பை பிரதிபலிக்கிற ஒரு தகப்பனா இருப்பீங்க. வெரி சிம்பிள். அதனால இதான் வழி. நீங்க உங்களுடைய தீர்மானத்துல இல்லை, நீங்க எடுக்கிற தீர்மானத்துல நீங்கள் வாழ முடியாது. அந்த தகப்பனிடத்துல நீங்கள் நேரம் செலவழிக்கும் பொழுதுதான் உங்க குணங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்க குடும்பம் ஒரு பரலோகமாய் மாறிவிடும். நான் சொல்றேன், ஒரு ஹஸ்பண்ட் நல்லா தலை சரியா இருந்தா எல்லாமே சரியாயிரும். ஒரு குடும்பத்துக்கு தலை ஹஸ்பண்ட், அவர் சரியாயிட்டார்னா எல்லாமே சரியாயிரும். உங்க குடும்பம் நன்றாய் இருக்கும், உங்க குடும்பம் பெருகும். அருமையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய ஊழியக்காரர் மூலமாக ஜனங்களோடு இந்த ஆன்லைன் மூலமாக பேசினதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஃபாதர்ஸ் டேல லூக்கா 15 அதிகாரத்திலிருந்து அந்த தகப்பன் ஒரு தாயாள குணமுள்ள ஒரு தகப்பன், ஒரு தாராள மனசுள்ள ஒரு தகப்பன், ஆண்டவரே இரக்கமுள்ள ஒரு தகப்பன், ஆண்டவரே நல்ல தகப்பன் என்று ஆண்டவரே அந்த தகப்பனை கொண்டு நீர் பேசினதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உம்முடைய சுவாபம் ஐயா. இரக்கங்களின் பிதாவே, நீர்தான் ஆண்டவரே தயாள பிரபு, நீர்தான் ஆண்டவரே தாராள மனசுள்ளவர், நீர்தான் ஆண்டவரே கர்த்தாவே இரக்கமுள்ள தகப்பனப்பா. இயேசுவே நல்ல தகப்பனே, அந்த உம்முடைய சுவாபத்தை இந்த ஆராதனையில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும், அந்த ஒவ்வொரு தகப்பன்மாரும் தங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளிடத்துக்கும், பெற்றோர் ஆண்டவரே மனைவியிடத்திலும், உறவினரிடத்திலும், எல்லாரிடத்திலும் உம்முடைய சுவாபத்தை வெளிப்படுத்த உதவி செய்யும். உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாக பேசின இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நாம் அனைவரோடு இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். எங்களோடு இன்றைக்கு இணைந்து கர்த்தரை ஆராதித்தவங்க ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக ஆராதனை நேரத்தில், ஆண்டோடைய வார்த்தை நேரத்தில்
ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்ந்திருக்கிறீங்க, பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து கர்த்தருக்காக வாழுங்க. இந்த வாரம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம் அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.